டேய் குப்பா குப்பா, உனக்கு விஷயம் தெரியுமாடா? உனக்கு என்னடா அப்படி ஓடியாரா? என்னடா விஷயம்? திட்டு போய் முருகேஷ் எல்லாம் ஊருக்குள்ள வந்துக்கிறான்டா. என்னடா சொல்ற? எங்க போயிருந்தா இவ்வளவு நாளாவா? தெரியல, ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் இங்க தான் வருவான். அடங்கொய்யால போய் 8-9 மாசம் ஆச்சுடா. பணம் நிறைய சம்பாதிச்சு பணம் இருக்குண்டா, நிறைய பணம் இருக்கும். திட்டு போய் சொல்ல மாட்டான். எப்படியாவது அவங்க இடத்து கறந்துடா, சும்மா விடக்கூடாது. எப்போ என்ன கத்தி நிக்கிறா? சாப்பாடு எதுவுமே செய்யலையா நீ? எதிர் வீட்டுல வாங்கிக்கலாம் நீங்க. அந்த திருட்டு போய் முருகேசன் வந்துக்கிறான் நம்ம ஊருல. என்னப்பா சொல்ற? இவ்வளவு நாள் ஆளை காணோமே. அதான் வந்துக்கிறானா, அந்த சாணி வைத்து கூட ஆளை காணோம். அதுதானே வாங்கி வைப்பான். துண்டு வீட்டுல உட்காந்துருக்கான். இல்லையே, மாப்பிள்ள எது இருந்தாலும் சொல்லிடுவானே. நீ தான் அவன மாப்பிள்ள நீங்கிற. அவன் ஆளாவும் நினைக்கல. எப்போ கம்னு இருப்பா, ஏதாவது பேசுங்க எடுப்ப. வரா திட்டு பையன் வரான். நான் காசுக்காக போனேன், நிறைய சம்பாதிச்சுக்கின்னு வந்தேன். ஐயோ, பாட்டுலயே பணத்தை பத்தி பேசுறானா? டேய், எங்க போய் இவ்வளவு நாள் ஊர் வந்துட்டு வந்தா? நான் ஒரு கம்பெனிக்கு போனேன், என் சிட்டு தொழில அங்க கத்து கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அடா பாவி, திட்டு தொழில கத்து கொடுக்கறதுக்கு கூட ஒரு கம்பெனில கூப்பிடுறாங்க. பணம் உன் பணம், என் பணம் இல்ல, பணம். அட பாவி, பணத்துக்காக 8 மாசம் போயிட்டா எவ்வளவு தான் சம்பாதிச்சு வந்துக்கிறான்? அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன எப்படிக்கிற? ஏய் முருகேசா, நாங்க நல்லதாடா இருக்கிறோம். அந்த பணத்துல கொஞ்சம் பங்கு கூடாடா. ஏய், ஒரு கம்பெனியா சம்பாதிக்கிறேன், ஒரு 2-3 கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கிறேன். அதே போல உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஆமா ரொம்ப கஷ்டப்படுறேன். அதை எப்படி கொடுக்க முடியும்? பிச்சுக்க நான் கம்முனிறேன்டா. நிறைய பணம் வச்சுக்கிறான்டா. சரி அதெல்லாம் விடுங்க. எங்க போயிட்டான் என் மாப்பிள்ள? துன்றதுக்கு வாங்கியாந்து போட்டேன். அந்த கவர்ல தலை விட்டு உனக்கு எடுக்கவே இல்லை. பாத்தியா, அவன் கூட சேராதன்ற இதுக்காகத்தான். நான் 8 மாசம் ஆச்சு போய் இப்ப வாங்கின்னு வந்தா அப்பம் பாசம் வாங்கி போட்டு துண்ணுங்கிறான். இல்லையே, என் மாப்பிள்ள அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானே. இனிமே என்ன பண்ண மாட்டான். அதான் பண்ணிட்டான். அவங்க அப்பா சொல்றானா? அந்த பையன் விஷம்பா, முன்னால ஒரு மாதிரி பேசும், பின்னால ஒரு மாதிரி பேசும். பாரு, பிஞ்சுக்க எனக்கே தெரியுது. ஊர்ல எப்படிக்கிறாங்க? எல்லாம் சௌக்கியமா இருக்கிறாங்களா? அதெல்லாம் சௌக்கியமா தான் இருக்கிறாங்க. திருப்பி எப்போ போறா? நல்லா ஆப்புறா, பணம் அதிகமா கொடுத்தா போயிடுவேன். நோ என்னைய கூட்டின்னு போயான். டேய், என்னடா எப்போ பணம் அதிகமா கொடுக்குறாங்களாம்பா? பணம் தான் அதிகமா சம்பாதிச்சு வந்துக்கிறான்ல, என்ன வாங்கி வந்துக்கிறான் கேலாம். சரிண்ணா, இப்ப போய் பணம் சம்பாதிச்சல, என்ன வச்சுனுங்கிறா? பணம் தானே, இங்க போடுறா. ஐயோ, இவ்வளவு பணமா? பாத்தியா பணத்தை? அட பாவி, திருட்டு தொழில் கத்து கொடுத்துக்க இவ்வளவு பணம் கொடுத்துட்டாங்க. என் லெவலே வேற. ஏய் முருகேசா, அந்த கட்டுல ஒரு கட்டு குட்டினா நான் யாராவது ஒருத்தர் இட்டுன்னு போயிடா. இந்த வயசுல யார இட்டுன்னு போறா? நேரம் மணிக்கு. டேய், அவன் வீட்டுக்கார தோர்த்தி அடிப்பான். டேய், இந்த வயசுல அனுபவிக்கிறத எந்த வயசுல அனுபவிச்ச? நான் இதெல்லாம் அனுபவிச்சிட்டேன். டேய் முருகேசா, அவன பணம் வச்சுங்கிற, என்னடா பண்ண போற? பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், கொடி கட்டி பறக்க போறேன்டா. ஐயோ, இவ்வளவு பணமா? ஏய், என்ன பாக்குற? ஏன் பணம்? டேய், நீ வந்து எனக்கு கொடுக்க வச்சிரடா. அது பண்ணணும்பா முதல்ல. நானு இது வரைக்கும் நேர்ல இவ்வளவு பணத்தை பார்த்ததே இல்ல. இவ்வளவு பணமும் உங்களுக்கே சொந்தமா இருந்தா எப்படிக்கா இருக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்குமே. ரொம்ப சூப்பரா இருக்கும். சும்மா தூக்கி குத்துருவாங்களா? அவங்க கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னா யார் தூக்கி கொடுப்பாங்க? அக்கா ஒரு நிமிஷம் வாங்க. என்ன அங்க இட்டு போய் என்ன பேசுனா? சொல்றேன் இந்த வர இரு. என்ன குப்பா, உங்க பையன் பேசுறான், அது மாட்டு உள்ள போறான். என்னதான் நடக்குதா? அந்த கதை என்னன்னு எனக்கே தெரியல. சரி, அவ்வளவு பணம் வச்சுக்கிற, ஒரு கட்டு தான் கூட. கஷ்டப்பட்ட பணம்டா, ஊரா பொறுக்குந்துடா. என்ன ஊரா பொறுக்கிட்ட? என் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுற நீ? ஊ பணமா? ஏய் அண்டா மூஞ்ச, என்ன சொல்றா? ஐயோ, இது கேட்க யாருமே இல்லையா? அண்ணா, என் பணத்தை திருட்டன இந்த ஆளு. ஐயோ, என்ன ஆச்சுமா? டேய், என்னடா டக்குன்னு என்ன ஆச்சுன்னு கேக்குறா? பாவம் அந்த பொண்ணோட காசு திருடிக்கிறடா பாவி. ஏய் குப்பா, திட்டு தொழில் கத்து குத்து சம்பாதிச்ச பணடா அது. நீ யாருகிட்ட போய் சொல்ற? அதுல என்னென்ன கட்டு இருக்கு சொல்ல? 500 ரூபாய் கட்டு 2, 100 ரூபாய் கட்டு 2, 200 ரூபாய் கட்டு 2. பாத்தீங்களா? அதேதானா? ஏய், என்ன ஏமாத்துறா? வந்துட்டீங்களா? வாங்க சார் இங்கதான் இருக்கா போல. என்ன இங்கதான் இருக்க போல? இப்ப வருவாங்க, வந்த பிறகு சொல்லுவாங்க. ஏய் மகனா, இந்த பொம்பளை தானே அந்த காசு எல்லாத்தையும் தூக்கி நோட்டிக்கிறேன்டாமா. ஏய், என்னடா திருப்பி அது யாருன்னு எனக்கு தெரியாதுடா. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான். ஏமா, உனக்கு ஒண்ணுமா கல்யாணம் ஆகல? வாய வச்சிருவேன். அங்கனா கல்யாணம் ஆகலையான்னு கேக்குறேன். எப்பா, பரிதாபத்துல தான் கேட்டேன். ஏய், அந்த பொம்பளோட காசு எந்த நீங்களும் கம்முன்னு நிக்கிறீங்க? வந்துட்டாங்க எல்லாம், அவங்க சொல்லுவாங்க. அவங்களா? யாரு? அங்க பாரு.
ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி. போலீஸ் ஏய் மாட்டினியா? என்ன மாட்டினியா சார்? ஏன் பணம் சார்? உன் கையில இருந்தா உன் பணம், என் கையில இருந்தா என் பணம், அவன் கையில இருந்தா அவன் பணம். ஆக மொத்தத்துல அது அவங்க பணம். ஏய் குப்பா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? என்னப்பா கஷ்டப்பட்ட? இப்ப சொல்லு. திருட்டு தொழில என்னது? சார் அந்த ஆள் சொல்றது எல்லாமே பொய். அதெல்லாம் என் காசு சார், என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசு சார். சார் பொய் இந்த பொம்பளை யாருன்னே தெரியாது சார். அட பாவி, என் காசு ஏமாத்திட்டு வந்து என்ன தெரியாதுன்றியா? சார் அவங்க காசுன்றாங்கல்ல, அந்த கட்டை சொல்லுங்க சார். உண்மையா இருந்தா வாங்கி கொடுத்துடலாம். என்னத்த சொல்ல ஏய் நீ கம்முனுடா. நீ சொல்லுமா என்னென்ன பண்ணணும்னு. 500 கட்டு 2 சார், 100 கட்டு 2 சார், 200 கட்டு 2 சார். ஏய் அந்த கட்டில ஆடு, அவங்க சொல்றத இருக்குதா பாக்கலாம். சார் நான் அவ்வளவுதான் சார் இருக்குது. ஏட்ரா இல்லனா முட்டி கட்டுவேன். சம்பாதிச்ச காசுலாம் இப்படி பண்றானுங்க பாரு சார். 500 கட்டு 2, 100 கட்டு 2, 200 கட்டு 2, 50 ரூபா தான் மிச்சங்குது. என்ன 50 ரூபாய்க்கு மிச்சம்? எல்லாத்தையும் அதுகிட்ட குத்துட்டா அவங்க காசு அவங்க கிட்ட தான் கொடுக்க முடியும். 50 தான் உந்து வாங்கிட்டு போயா. ஏய் என்னடா எல்லாம் கும்பல் சேர்த்து ஏமாத்துனீங்களா? யாருப்பா கும்பல் சேர்ந்து ஏமாத்துறாங்க? மவனம் பால் விட்டுருவேன். என் தலைப்பா. சாரிப்பா, பால் நினைச்சேன். குப்பா நீ பண்றது சரியில்லை. ஏண்டா பாவம் அவங்க கிட்ட இருந்து பார்த்து திருடிக்கிற. இவரு பார்த்தாரு, அது யாருன்னு தெரியாது, அதுங்க புடிங்கி குத்துட்டு எல்லா காசியா முட்டிக்கு முடி காட்டுவேன். சார் அது ஏன் காசு சார். எல்லாம் வாங்கி குத்தாச்சே, அந்த 50 ரூபாய் வாங்கின போ. ஏய் குப்பா, நீயும் புள்ளி சேர்ந்து என்ன நடுத்தல நித்தி வச்சிட்டீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேனா? யோ போயா, இவரு சும்மா விட மாட்டாரா? உன் பையனே என் பக்கம். அவனை வச்சா பழி வாங்கண்டா உன்ன. ஏ போலீஸ் விடு, அந்த 50 ரூபாய் கொடு. முட்டிக்கு முடி காட்டுவேன். அப்படியே போ. போலீஸ் நீ வா, அந்த பக்கம் நான் உன்னை பாத்துக்கிறேன். குடு. இந்த 200 ரூபாய் கட்டல எல்லாரும் பிரிச்சுங்கோ. என்னது 200 கட்டுல பிரிச்சுக்கணுமா? மத்த பணம்லாம்? ஏய் 100 ரூபாய் பார்க்காத ஆள் நீ அவ்வளவு பணத்தை கூத்துக்கிறேன், இப்படி பேசுற? 500 ரூபாய் கட்டு ஒண்ணு கூட, அப்பதான் போவேன். ஏப்பா என்னைக்கு எவ்வளோ பஸ் வாடகை? 500 ரூபா தெரியுமா? ஏப்பா நீ 2000 ரூபாய் எடுத்துக்கா, இந்த அம்மாக்கு 2000 ரூபாய், அதோ பிஞ்சுக்கு 2000 ரூபாய். 2000மா? ஏன் 2000 பத்தாதா? 10 பத்தாது. சரிடா, பிஞ்சுக்கு ஆசைப்படுறால 1900 ரூபாய் கூடுறா. 1900 ரூபாய் ஓகேல்ல? ஓகே. இங்க பாரு, இவர்கிட்ட 1900 ரூபாய் கொடு, அவர்கிட்ட 2000 ரூபாய் கொடு, மிச்சத்தை நீ எடுத்துக்கோ. ஆஹா, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த ஆள்கிட்ட போய் சொல்லி உங்களை பழி வாங்க போறேன். அந்த பணத்தை கூட போய் பை வாங்கிக்கோ. தென்னாட்டுல பாத்தியா போனா போகுதுன்னு காசு கொடுத்தா எவ்வளவு பைசா? காசை புடிட்டீங்களே, உங்களை சும்மா விட மாட்டேன். வா போலீஸ் போலாம். ஏமா உனக்கு பத்தல, எனக்கு இதுவே போதும் போ. போயா, உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. போய் சொல்லிக்க போ. இந்த போலீஸ் உனக்கு 2000 ரூபாய். தேங்க்ஸ்ப்பா. இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் இருந்தா கொடுங்க, அடிக்கடி வரேன். இது புரியா? பிஞ்சுக்கான உனக்கு எவ்வளோ? 1900 கை ரூபாய். காட்டு. 1900 ரூபாய். 1900 ரூபாய் கொடுத்துட்டேன்னா சரிப்பா. எப்போ என்னப்பா மூளை கொஞ்சம் கூட இல்ல அந்த ஆளுக்கு? இது மாதிரி ஆளு தான் நம்ம போச்சுக்கலாம். சரி இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்றது? அவனே திருடி சம்பாரிச்சியா, அது எங்க நிலைக்கு போகுது? எங்க வாங்கி இங்க கொண்டுலாம். எப்படியோ மாப்பிள்ளைய கூட்டின்னு வருவான் அந்த ஆளு. சரி வா, எப்படியோ நம்ம இது வச்சு இன்வெஸ்ட் பண்ணி கடை எதிர ஆரம்பிச்சிடலாம். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் பணமாட்டு விட்டு போய் ஒரு 8 மாசம் ஆகி போச்சு. வேற ஒரு ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க. சரி நம்ம சும்மா கரண்ட்டு நான் போயிட்டேன். போனது தப்பு தான். பணம் அதிகமாக தரணும்னு சொன்னாங்க, அதனால போனேன், நச்சேன். இப்போ வண்டி ஓட்டுமோ முடியல, என்னால் தன்னு ஒதுது. பார்த்தேன், ராஜா என்னை எப்படின்னா காப்பாற்று, வேறு வழி இல்லை என்னால். நான் வண்டி ஓட்டுமோ முடியல, அதனால சொன்னேன். நீ வேணான்னு தான் சொன்னாப்புல. அப்புறம் ஏதோ ஒரு மனசு மாறி போச்சு, அதனால் வா அப்படின்ட்டாரு. இனிமேல் நான் இதிலே தான் நடிக்க போகிறேன். வணக்கம்.